இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம குடலிறக்கத்துக்கான அறுவை சிகிச்சை பற்றி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு ஹெர்னியா அல்லது குடலிறக்கம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை அறிவுறுத்துவோம். ஸோ அப்படி ட்ரீட்மெண்ட் சொல்லும் பொழுது ரொம்ப காமனா நிறைய பேருக்கு இருக்க டவுட் பாத்தீங்கன்னா, டாக்டர் ஓப்பன் சர்ஜரி பெஸ்டா லேப் சர்ஜரி பெஸ்டா? ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா லேப்ரோஸ்கோப்பில சர்ஜரி பண்ணா கம்ப்ளீட்டா குணமாகாம போலாம் அப்படின்ற டவுட்ஸ் ஒரு சில பேருக்கு இருக்கு. இன்னும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஓப்பன் சர்ஜரி பண்ணா பின்னாடி நம்ம எந்த வேலையுமே செய்ய முடியாது, கம்ப்ளீட்டா ஒரு மாதிரி பெருடன் ஆயிரும் அப்படின்ற மாதிரி பயமும் இருக்கு. ஸோ இந்த வீடியோல ஒரு குடல் இருக்கிறதுக்கு லேப்ரோஸ்கோபி சர்ஜரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நுண்துளை அறுவை சிகிச்சை நல்லதா, அல்லது ஓப்பன் சர்ஜரி கன்வென்ஷனல் நம்ம பண்ணக்கூடிய சர்ஜரி நல்லதா அப்படின்றத பத்தி ஒரு காமனா பேஷண்ட்ஸ்க்கு ஏற்படுற டவுட்டை தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட், ஓப்பன் சர்ஜரினா என்ன? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹெர்னியா ஏற்படுவது நமக்கு அப்டாமன் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்றுடைய மேல் பகுதியில் இருக்கிற வீக்னஸ் அல்லது வீக் ஸ்பாட்ஸ். ஸோ அந்த ரீஜன்ல ஹெர்னியாக்கு மேல இருக்கிற பல்வேறு லேயர்ஸ் நம்ம ஒரு கட் பண்ணி உள்ள இருக்கிற ஹெர்னியாவை சீர் செய்யறது ஓப்பன் சர்ஜரி. ரெண்டாவது லேப்ரோஸ்கோப்ன்றது நுண்துளைகள், அதாவது எந்த ஒரு கட்டும் பண்ணாம 2 அல்லது 3 நுண்துளைகள் மூலமா ஹெர்னியா ப்ராப்ளத்தை சரி செய்யறது லேப்ரோஸ்கோபி சர்ஜரி. ஸோ அந்த சர்ஜரி பத்தி எலாபரேட்டா வேற வீடியோல பேசியிருக்கோம். இன்னைக்கு தேதியில இந்த ஹெர்னியாக்கு அல்லது குடலிறக்கத்துக்கு லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரியும் நடந்துட்டு இருக்கு, ஓப்பன் சர்ஜரி நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுல தான் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி மட்டும்தான் எப்பவுமே ஹெர்னியா அல்லது குடலிறக்கத்துக்கு பெஸ்ட் அப்படின்றது கிடையாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது 2 சர்ஜரியுமே இன்னைக்கும் ஆல்மோஸ்ட் அனைத்து மருத்துவமனைகளும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதில் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லேப்ரோஸ்கோபி சர்ஜரியா ஓப்பன் சர்ஜரியா அப்படின்றத மருத்துவர் எதை வச்சு டிசைட் பண்ணுவார் அப்படின்னா, பல்வேறு விஷயங்கள். ஒன்று, உங்களுடைய வயது, உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த குடலிறக்கத்தோட தன்மை, அதாவது ரெடியூசபிள் இர்ரெடியூசபிள், அது என்ன ஸ்டேஜில் இருக்கிறத சொல்லும். ரெண்டாவது, முதல் டைம் உங்களுக்கு குடலிறக்கம் ஏற்பட்டிருக்கா அல்லது ஏற்கனவே குடலிறக்கம் ஏற்பட்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கா, அது ரெக்கரண்ட் ஹெர்னியான்னு சொல்லுவோம். அடுத்த விஷயம், உங்களுக்கு வேறு எதுவும் கோமார்பிடிஸ், மற்ற வியாதிகள், அதாவது ஆஸ்மா அல்லது ஒபிசிட்டி, எக்கச்சக்கமா உடல் பருமன், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா, அந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை கன்சிடர் பண்ணி உங்களுக்கு உள்ள குடலிறக்கத்திற்கு ஓப்பன் சர்ஜரி நல்லதா லேப் சர்ஜரி நல்லதா அப்படின்றத உங்க சர்ஜன் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவார்.